உங்க வாழ்க்கையில இந்த மாத ஆண்டவர் வாக்கு கொடுக்குறாரு, நீங்க தொலைச்சிருக்கலாம். உங்களை உங்க கூட இருக்கிறவங்க நிறைய பேர் அதை பத்திரப்படுத்தி வச்சிருக்கலாம். ஆனா நீங்க தொலைச்சிட்டீங்க. நான் தொலைச்சிட்டேன், என்னுடைய ஞான குறைவினால நான் தொலைச்சிட்டேன், என்னுடைய புத்தி இல்லை, நான் தொலைச்சிட்டேன். நான் தொலைச்சது திரும்ப கிடைக்காது. தொலைக்காம வச்சிருந்தனால தான் அவன் அவ்வளோ பெரிய ஆள் ஆயிட்டான் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா என் தேவனாகிய கர்த்தரால ஒண்ணு முடியும். என்ன முடியும் அப்படின்னா, நீங்க தொலைச்சதை திரும்ப உங்களுக்கு கொடுக்கறதுக்கு கர்த்தரால முடியும். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? கோடாரினால வெட்டிட்டு இருக்கிறான். கோடாரி வந்து அப்படியே உருவி தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு. அது எவ்வளோ ஆழம்னு தெரியல, இரும்பது, அது ரொம்ப கனமானது. போட்ட உடனே உள்ள போயிருச்சு. இப்போ அவர் கத்துறாரு, ஐயோ என் ஆண்டவனே, இது இரவலாய் வாங்கப்பட்டது, இது என்னுடையது கூட இல்லை, நான் ஒருத்தட்ட கேட்டு வாங்கிட்டு வந்தேன், அதையும் தொலைச்சிட்டேனே. எனக்குரியதை நான் தொலைக்கிறதே பெரிய விஷயம், ஆனா இன்னொருத்தருடையதை வாங்கி அதையும் நான் தொலைச்சிட்டேனே. இந்த ஜபத்துல யாரோ ஒருத்தர் அப்படி இருக்கலாம், பாஸ்டர் நான் என்னுடையதை மட்டும் தொலைக்கல பாஸ்டர், என்னுடைய குடும்பத்தினுடையதை நான் தொலைச்சிட்டேன், எங்க அம்மா அப்பாவுடைய சம்பாத்தியத்தை நான் தொலைச்சிட்டேன், என்னுடைய நண்பனுடைய சம்பாத்தியத்தை நான் தொலைச்சிட்டேன், இன்னொருத்தர்கிட்ட வாங்கி அதுவும் என் கையிலேருந்து தொலைஞ்சு போயிடுச்சு. ஸோ இனி அவங்களுக்கு நான் எப்படி கொடுப்பேன், எப்படி நான் சமாளிப்பேன், எனக்குரியது போட்டும் பரவாயில்ல. ஆனால் வேதம் சொல்கிறது, தீர்க்கதரிசி வந்து எந்த இடத்துல விழுந்துருச்சு அப்படின்னு கேட்டு அந்த விழுந்த அந்த கோடாரியை திரும்ப மிதக்க பண்ணி அவன் தொலைந்ததை அவனுக்கு திரும்ப கொடுத்த அந்த தேவனுடைய வார்த்தை தான் உங்களுடைய குடும்பத்திற்கு நேராய் கடந்து வருகிறது. நீங்க சம்பாதிச்சதையும் தொலைச்சு இன்னொரு இடத்துல வாங்கியே நீங்க தொலைச்சு திரும்ப அது கிடைக்குமா அப்படின்ற அவநம்பிக்கையில் இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் வாக்கு கொடுக்கிறார், இல்ல நீ தொலைத்ததை நான் உனக்கு கர்த்தர் தேடுகிறார், உங்களுக்காக ஆண்டவர் தேடுகிறார். நீங்கள் ஒருவேளை தேடிக்கொண்டே இருக்கலாம், கண்டுபிடிப்பேனா, அதை கண்டுபிடிக்க மாட்டேனா, திரும்ப எனக்கு கிடைக்காதா, ஆனா உங்க கண்களுக்கு தென்படாமலே இருக்கலாம். ஆனா நான் நம்புறேன், உங்களுக்காக இந்த மாதத்துல இன்னொருவரும் தேடுகிறார். அவர் உங்களோடு சேர்ந்து அவருடைய வெளிச்சத்தை வைத்து தேடுகிறார். அது எந்த இடத்துல மறைந்திருந்தாலும் எல்லாருக்கும் மறைக்கலாம், ஆனால் கர்த்தருடைய கண்களுக்கு அது மறையாது. சீக்கிரமாய் அதை கண்டுபிடித்து உங்களுடைய கரங்களிலே கர்த்தர் தருவார். ஆண்டவரோடு சேர்ந்து தேடுங்கள், தொலைத்ததை தேடுங்கள், தொலைத்ததற்கு நேராக போங்கள். இந்த மாதம் ஆண்டவர் நீ வாக்கு கொடுத்தீங்க, இல்ல ஆண்டவரே நான் தொலைச்சிட்டேன், நான் என்ன பண்ணணும், நான் எங்க அறிக்கை செய்யணும், அந்த மனுஷனை மாதிரி ஒப்பு கொடுங்க. நீங்க எந்த இடத்துல தொலைச்சிங்கன்றதை காமிச்சு கொடுங்க. நீங்க தொலைக்கிறதுக்கு என்ன காரணம்ன்றதை ஆண்டவரத்துல சொல்லுங்க. நீங்க தொலைச்சதுக்கு காரணம் இருக்குது. அந்த தீர்க்கதரிசி சாதாரணமா எல்லாருமே வெட்டிட்டு தான் இருக்காங்க, ஆனா யாருமே தொலைக்கல. இந்த மனுஷன் தொலைக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, அந்த கோடாரியை அவன் இரவலாய் வாங்கினது. சோ அந்த கோடாரியில என்ன, அதனுடைய கட்டைகள் எல்லாம் சரியா அடிக்கப்பட்டிருக்கா, அதனால இறுக்கமா இருக்கா அப்படின்னு அவனுக்கு தெரியல. காரணம் என்னன்னா, அது அவனுடையதே இல்லை. அவனுடையதா இருந்தா அவன் பழுது பார்த்து வைத்திருப்பான். இப்ப பழுது பார்த்து வைக்காதனால அவனுடைய கோடாரி உருவி போகுது. சிலருடைய வாழ்க்கையில தொலைச்சதுக்கு கண்டிப்பா காரணம் இருக்குது. நீங்க ஏன் தொலைச்சிங்க? கர்த்தருக்கு ஏதாவது விதத்துல குறை வச்சிங்களா? ஜபத்துல குறை வச்சிங்களா? உங்களுடைய அனுதின வாழ்க்கையில ஆண்டவருக்கு குறை வச்சிங்களா? நீங்க ஏன் தொலைச்சிங்கன்றத நீங்க ஆராய்ந்து பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு சொல்லி தருவார். அது மட்டும் இல்ல, அவன் உடனே இந்த இடத்துல தான் தொலைச்சேன் அப்படின்றத ஒப்புக்கொள்றான். நீங்க எந்த இடத்துல தொலைச்சிங்களோ அந்த இடத்துல கர்த்தர் சமூகத்துல மன்னிப்பு கேட்கும் போது கர்த்தர் உங்களுக்கு மறுபடியும் அதை திரும்ப தர வல்லவராக இருக்கிறார்.